நீங்க கனெக்ட்மின்னு ஒரு அப்ளிகேஷன் ரெடி பண்றீங்க. அந்த அப்ளிகேஷனுக்கு யூசரோட கூகுள் கான்டாக்ட்ஸ் ஆக்சஸ் வேணும். அதுக்காக யூசர் கிட்ட உங்க Gmail யூசர் நேமும், பாஸ்வேர்டும் குடுங்கன்னு கேட்டா எப்படி இருக்கும்? ரொம்ப வயர்டாவும், ரிஸ்கியாவும் இருக்குல்ல? ஆனா இதே மாதிரி ஒரு அப்ரோச்ச தான் LinkedIn 2010ல யூஸ் பண்ணான். அதுல என்ன பிரச்சனை வந்துச்சு? பிரச்சனையிலேருந்து எப்படி OAuth உருவாகி இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட் ஆச்சுன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். 15 வருஷத்துக்கு முன்னாடி LinkedIn, Orkut அப்ளிகேஷன்லாம் எப்படி இன்னும் அதிகமா யூசர்ஸ அவங்க அப்ளிகேஷன் கொண்டு வரலான்னு யோசிச்சாங்க. அவங்க இம்போர்ட் கான்டாக்ட்ஸ்னு ஒரு ஃபீச்சர கொண்டு வந்தாங்க. நீங்க இங்க ஸ்க்ரீன்ல பார்க்குற மாதிரி. இங்க உங்களோட Gmail யூசர் நேமையும், பாஸ்வேர்டையும் என்டர் பண்ணிட்டு இம்போர்ட் கான்டாக்ட்ஸ்னு கிளிக் பண்றீங்க. LinkedIn இந்த கிரெடென்ஷியலை யூஸ் பண்ணி கூகுளோட கான்டாக்ட்ஸ் ஏபிஐ கால் பண்ணான். கூகுள் அந்த யூசர் நேமையும், பாஸ்வேர்டையும் கரெக்டானு வெரிஃபை பண்ணிட்டு, கரெக்ட்டா இருக்குன்னா, உங்க Gmail அக்கவுண்ட்ல இருக்கிற கான்டாக்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து LinkedInக்கு ரிட்டர்ன் அனுப்பிடுவான். இந்த கான்டாக்ட்ஸ வாங்கி அவங்களுக்கு இன்விடேஷன் இமெயில் அனுப்ப ஆரம்பிச்சுருவான். பிசினஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தா இது ரொம்ப நல்ல அப்ரோச்சா இருந்துச்சு. அதாவது ஒரே கிளிக்ல ஆயிரக்கணக்கான யூசர்ஸ நம்ம அப்ளிகேஷன யூஸ் பண்ண வச்சான். ஆனா செக்யூரிட்டி பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தா இந்த அப்ரோச்ல பெரிய ப்ராப்ளம் இருந்துச்சு. லிங்க்டினுக்கு உங்களோட கான்டாக்ட்ஸை மட்டும் ஆக்சஸ் பண்ண பெர்மிஷன் கிடைக்கல. உங்களோட மொத்த கூகுள் அக்கௌண்ட்டையும் ஆக்சஸ் பண்ண முடிஞ்சிருக்கு. அதாவது அவன்கிட்ட இப்போ உங்களோட ஜிமெயிலோட யூசர் நேமும் பாஸ்வேர்டும் இருக்கு. லிங்க்டின் நினைச்சா உங்க ஜிமெயில் அக்கௌண்ட்டை லாகின் பண்ணி உங்களோட இமெயிலை படிக்க முடியும், ஸ்பேம் மெயில் அனுப்ப முடியும், கூகுள் டிரைவில் உள்ள ஃபைல்ஸை ஆக்சஸ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸ், பேங்கிங் அலர்ட்ஸ், ஓடிபிஸ் எல்லாமே இமெயிலோட லிங்க் ஆகிருக்கும். அதாவது நீங்க உங்களோட கான்டாக்ட்ஸை இம்போர்ட் பண்றதுக்கு கொடுத்த ஆக்சஸ் இப்போ லிங்க்டினுக்கு தேவைக்கு அதிகமான ஆக்சஸையே கொடுக்க வேண்டியதா இருக்கு. இதுதான் இன்ஜினியர்ஸ்க்கு பெரிய ப்ராப்ளமா இருந்துச்சு. இதை சரி பண்ண கூகுள், ட்விட்டர் மாதிரி பெரிய டெக் கம்பெனிஸ்லாம் சேர்ந்து ஒரு மீட்டிங்கை போட்டாங்க. அந்த மீட்டிங்கில் இந்த ப்ராப்ளமை சரி பண்ண ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை ரெடி பண்ணாங்க. அவங்களோட ஐடியா ரொம்ப சிம்பிள். அதாவது லிங்க்டினுக்கு கூகுளோட பாஸ்வேர்ட் ஷேர் பண்ணாமல் அவனுக்கு தேவையான கான்டாக்ட்ஸை மட்டும் எடுக்க அலோவ் பண்ணுறது. வேற எந்த டேட்டாவையும் லிங்க்டினால எடுக்க முடியாது. இந்த ஃப்ரேம் ஒர்க்குக்கு அவங்க OAuthன்னு பேர் வச்சாங்க.